அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நம்ம கடந்த பதிவில் சமதர்ம பாணியிலான சமூகம், வேளாண் கொள்கை இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த பதிவாக பார்க்குறது நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் கிராமப்புற சீரமைப்பு. நாடு சுதந்திரம் பெற்ற பொழுது நம்ம நாடு பின்தங்கி இருந்ததுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ வளர்ச்சி அடைய வேண்டும். அப்போ அதுக்கு என்ன அடிப்படையான விஷயம் பெரும்பாலானோர் என்ன செஞ்சோம், விவசாயத்தை ஈடுபட்டு இருந்தோம். அப்போ அந்த நிலங்களை சீர்திருத்தணும். அது மாதிரி கிராமப்புறங்களை மறுசீரமைப்பு பண்ணாதே என் நாடு வளரும். ஆக இந்திய அரசியலமைப்பின்படி வேளாண்மை என்பது மாநில அரசோட பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. நல்லா கவனிச்சுக்கணும். சில இலாக்காக்கள் மத்திய அரசு பணியில், அதாவது அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கும். சில துறைகள்லாம் என்ன செய்யும், மாநில அரசு பட்டியலில் இருக்கும். நமக்கு வேளாண்மை மாநில அரசோட பட்டியலில் இடம்பெற்றது. அப்போ ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக நிலச்சீர்திருத்தம் தொடர்பான சட்டங்களை இயற்றியாக வேண்டிய ஒரு கட்டாயம். இப்படி நிலச்சீர்திருத்தங்களின் அடிப்படை வடிவம் மற்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட வகைகள் சார்ந்த நிலச்சீர்திருத்த சட்டங்கள் இயற்றப்படுவதில் மாநிலங்களிடையே ஒரு சீரான தன்மை இல்லை. அப்போ நடவடிக்கை என்ன, ஜமீன்தாரி ஒழிப்பு. இப்போ நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னாலே ஜமீன்தாரி ஒழிப்புங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸோட ஒரு பெரிய ஒரு பகுதியாகவே இருந்துச்சு. ஜமீன்தாரி என்றால் என்ன? அப்போ ஜமீன்தார்னா யார்? ஜமீன்தாருங்கிறது யார்? நில உடைமை வகுப்பை சேர்ந்தவங்க. ஆங்கில ஆட்சியின் போது நிலங்களை பெருவாரியாக இந்த ஜமீன்தாரோட ஒப்படைச்சி அதிலிருந்து வரியை வசூலித்து அவர்களிட ஒப்படைக்கக்கூடிய பொறுப்பை ஆங்கில அரசாங்கம் என்ன செஞ்சது, விட்டிருந்தது. அப்போ அந்த இடைத்தரகர் போல் இவங்க செயல்பட்டு வந்தாங்க. அப்போ தங்களுடைய நிலங்களில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளிடமிருந்து குத்தகை வசூல் செய்யணும். அப்போ அரசுக்கு நிர்ணயம் செஞ்ச ஒரு தொகையை அவங்க நிலவரியாக செலுத்தணும். ஆனால் விவசாயிகளிடமிருந்து பெறப்படக்கூடிய அந்த தொகைக்கு சட்டப்பூர்வமான வரம்பெல்லாம் கிடையாது. அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இஷ்டம் போல் அரசாங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒப்படைச்சிட்டு பெரும்பகுதி இவங்க வச்சுக்கிடக்கூடிய மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இவங்க தன்னுடைய அதாவது வசூலை வச்சுக்கிட்டாங்க. நிலவரியாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, பெரும்பாலும் தொகையாக வசூலிக்கிறத விட பெரும்பாலும் தானியங்களாக, அப்படி விளையாத பட்சத்தில் வசூல் பணமாக பண்ணுவாங்க. பொதுவாக பொதுமக்களுடைய கருத்துப்படி ஜமீன்தார்கள் என்னும் வகுப்பினர் நீதி நெறிமுறை அற்றவர்கள், அது மாதிரி ஆடம்பர பிரியர்கள், பயனற்றவர்கள், சுயமாக சம்பாதிக்காத வருமானத்தில் வாழ்கின்றவர்கள் என்று கருதப்படக்கூடிய ஒரு வகுப்பாக ஜமீன்தார் வகுப்பு இருந்துச்சு. அப்போ அவர்களுடைய உரிமைகளை ஒழிப்பதும் நிலங்களை மீட்டு விவசாயிகளுக்கு தருவத அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான குறிக்கோள். அந்த ஜமீன்தார் என்ற முறை எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்படுது. வங்காளம் மற்றும் வட இந்தியாவோட பெரும்பகுதியில் அறிமுகப்பட்டு செய்யப்பட்ட நிரந்தர நிலவரி திட்டத்தின் கீழே நிலவரியை செலுத்தும் பொறுப்பு ஜமீன்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய குத்தகைதாரர்கிட்ட அன்றைக்கு விடப்பட்டது. ஆனால் தென்னிந்தியாவில் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ரயத் என்றாலே விவசாயம் என்று பொருள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அரசாங்கத்துக்கு நேரடியாகவே நிலவரியை செலுத்தக்கூடிய ஒரு முறை. 3வது மகள்வாரி முறை. நாட்டோட ஒரு சில இடங்களில் காணப்படக்கூடிய மகள்வாரி முறை. இதில் நிலவரியை செலுத்துறது கிராமத்தோட ஒரு கூட்டு பொறுப்பாகவே இருந்துச்சு. இப்படி 3 விதமான நிலவரி வசூல் முறை அன்றைக்கு இருந்துச்சு. பொதுவாகவே அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கு முன்பே இந்தியாவோட பல மாநிலங்கள் இணைஞ்சி ஜமீன்தார் முறை ஒழிக்கக்கூடிய அந்த சட்டங்களை எல்லாம் இயற்றினாங்க. காரணம் அது அந்த அளவுக்கு ஏழை விவசாயிகளை நசுக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. 1949 உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், சென்னை, அசாம், பஞ்சாப், பம்பாய் போன்ற பகுதிகளிலெல்லாம் இந்த சட்டம் அறிமுகம் செய்யப்படுது. நிரந்தர நிலவரி திட்டம் முதல்ல அறிமுகமான வங்காளத்தில் 1955 தான் இந்த சட்டம் இயற்றப்படுது. நிலங்கள் ஜமீன்தார்களிடமிருந்து எடுக்கப்பட்டு குத்தகைதாரர்களிடம் விநியோகம் செய்யப்படுது. மாநில சட்டமன்றங்கள் இணைஞ்சி ஜமீன்தார்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீடு தொகைகளையும் பரிந்துரை செஞ்சாங்க. அப்போ ஜமீன்தார்கள் இணைஞ்சாங்க,
இதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் 2 அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை நிறைவேற்றிச்சு. அதில் 1951 ஒரு திருத்தமும் 1955 4வது திருத்தமும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதன்படி என்னாச்சு, ஜமீன்தார்கள் தங்களுடைய நிலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது குறித்தோ இழப்பீடு குறித்தோ என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. முடிவில் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு 1956 ஜமீன்தாரி ஒழிப்பு முறை 1956 முழுமையாக நிறைவேறுது. இது மிகவும் வெற்றிகரமான ஒரு நில சீர்திருத்தம். இதன் மூலம் 30 லட்சம் குடியானவர்களும் குத்தகைதாரர்களும் கிட்டத்தட்ட 62 லட்சம் ஹெக்டேர் நிலங்களுக்கு உரிமையாளராக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. ஹெக்டேர் என்பது ஒரு 2.5 ஏக்கருக்கு நெருக்கமான ஒரு அளவீடு. ஒரு ஹெக்டேர் என்பது 2.5 ஏக்கருக்கு நெருக்கமான அளவீடு. அப்போ கற்பனை பண்ணிக்கோங்க, அதை 2.5ஆல் 62 லட்சத்தை பெருக்கிட வேண்டியது. அப்போ உண்மையான இழப்பீடு வழங்கப்படாமல் அதில் 4 ஒரு பங்கு இழப்பீடு தான் ஜமீன்தார்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அந்த வழங்கப்பட்ட தொகை மட்டும் 16,420 லட்சம். ஆக இதை எதிர்த்து தான் அவங்க கேஸ் போட்டாங்க. அது மாதிரி நிலங்களை எடுத்து கேஸ் போட்டாங்க. ஆனால் நம்ம அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின்படி இதெல்லாம் என்ன இருந்துச்சு, ஒன்றுமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ என்ன இவ்வளவெல்லாம் செஞ்சாலுமே இந்த சீர்திருத்தத்தின் மூலம் திட்டமிட்ட அந்த நோக்கங்களில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே எட்ட முடிஞ்சிச்சு. இந்த நிலங்கள்லாம் தங்களுடைய தனிப்பட்ட விவசாயத்தின் கீழ் இருந்தன என்று உரிமை கொண்டாடி ஜமீன்தார்களால் இணையப்பட்டுச்சு. இந்த குடியானவர்களை வெளியேற்றி நிலங்களை மீண்டும் இணைஞ்சிட்டாங்க. தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களாம் இணைஞ்சிக்கிட்டாங்க, மீண்டும் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. இப்படி ஜமீன்தாரி என்னும் அமைப்பு கலைக்கப்பட்டு விட்டாலும் பல நில உடைமையாளர்கள் தொடர்ந்து இணைஞ்சாங்க, பெருமளவில் நிலத்தை வச்சுருந்தாங்க. அடுத்து இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை குத்தகை. பொதுவாக ஒரு நிலத்தை உரிமையாளர் பாடுபடாமல் யாராவது ஒரு விவசாயி, நிலம் இருக்கக்கூடிய விவசாயியோ இல்லாத விவசாயியோ என்ன செய்வார், குறிப்பிட்ட நிபந்தனையோட வருஷத்துக்கு தன்னுடைய விளைச்சலில் ஒரு பங்கையோ அல்லது பணமாகவோ என்ன செய்வார், அவர் இது பண்ணுவார். அதாவது உடைமையாளருக்கு கொடுத்துக்கிட்டு இவர் என்ன செய்வார், நிலத்தை விவசாயம் செய்வார். இதுக்கு பேர் தான் குத்தகை. அப்போ இதில் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இது ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பெரும்பாலும் இந்த குத்தகைக்கு விடக்கூடிய அந்த நில உடைமையாளர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிலத்தை பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அது மாதிரி விளைச்சல் 50 விழுக்காடு அதுக்கும் அதிகமாகவே அவங்க இணைஞ்சிட்டாங்க. அவங்க தங்களுக்கு நிலத்துக்கு ஈடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பெரும்பாலும் எழுத்துப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் கிடையாது. முழுக்க இணைஞ்சாங்க. அவங்க அந்த நிலத்தை வாய்மொழி மூலமாகவே இணைஞ்சிக்கிட்டாங்க, ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டாங்க. அப்போ குத்தகையாளர்கள் குறுகிய கால அவகாசத்தில் தாங்கள் வெளியேற்றப்படலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தது. அதனால் நிச்சயமற்ற ஒரு நிலையிலே வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ இந்த குத்தகை சீர்திருத்தத்தை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், அது 2 குறிக்கோளோட தான் மேற்கொள்ளப்பட்டது. ஒன்று, விவசாயிகளை நில உடைமையாளர் பாதுகாக்கிறது, அதன் மூலம் விவசாயிகளுக்கு அதிகாரம் கிடைக்கும். அடுத்து மற்றொன்று, நிலத்தின் பயன்பாட்டு தன்மையை மேம்படுத்துறது. பொதுவாக குத்தகை மட்டுமே வசூல் பண்ணக்கூடிய அந்த உடைமையாளர்கள் நிலத்தை எந்த விதத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, மேம்படுத்த மாட்டாங்க. இந்த 2வது இது ஒரு பொதுவாக அக்கறை என்பது அந்த நில உடைமையாளருக்கு அரிதாகவே ஏற்படக்கூடிய ஒன்று. தங்கள் நிலங்கள்லேருந்து வருமானத்தை பெறுறதில் மட்டுமே அவங்க ஆர்வமாக இருந்தாங்களே ஒழிய, நிலத்தின் மீது உரிமை இல்லாத ஆனால் அதிக குத்தகை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குத்தகைதாரர்களுக்கும் அவ்வாறான அக்கறை இருக்காது. ஏன்னா அவங்க என்ன செய்ய முடியாது, நிலத்தை மேம்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை அவங்க எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள்லாம் விளைய வைக்கிறோம், 2 வெள்ளாமை நடக்குன்னா அந்த வெள்ளாமை முடிஞ்ச உடனே அதில் என்ன செய்வோம், தக்கைப்பூண்டு போன்ற நிலத்தை மேம்படுத்தக்கூடிய சில வேலைகளை செய்வோம். கொழிஞ்சி, தக்கைப்பூண்டு உள்ளிட்ட பசுந்தாள் உரங்களை இணையும் பயிரிட்டு அதை இணையும் நிலத்தில் மடக்கி உழுது அந்த நிலத்தை வளப்படுத்துவோம். அது மாதிரி ஆட்டுக்கடை ஓடுவோம், மாட்டு சாணங்களை உரமாக கொண்டு போடுற வழக்கமெல்லாம் எங்களுக்கு உண்டு. ஆனால் குத்தகை கிடைத்தவங்க அதை எப்படி செய்ய முடியும், செய்ய முடியாது. காரணம், பெருவாரியான தொகை அவங்க இணைஞ்சிடுறாங்க, நில உடைமையாளர்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஊறி பணம் இல்லைங்கிறதுனால அதை அவங்களால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அப்போ
இதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் 3 இலக்குகளை குறித்து இந்த சட்டம் இயற்றப்படுது. ஒன்று, குத்தகையை முறைப்படுத்தணும். அடுத்தது, குத்தகைதாரர்களின் உரிமைகளை பாதுகாக்கணும். அது மாதிரி நில உடைமையிலிருந்து நிலங்களை பறிமுதல் செய்து அவற்றுக்கான உரிமையை குத்தகைதாரரிடம் அளிப்பது. ஆக இதெல்லாம் இதன் நோக்கங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த சட்டம் இயற்றப்படுது. மாநிலங்களில் குத்தகை முறைப்படுத்தப்பட்டு விளைச்சலில் 4 ஒரு பங்கா என்ன செய்கிறது, குத்தகையாக வழங்கப்படணும்னு இருந்துச்சு. அப்புறம் அதை 3 ஒரு பங்கா மாற்றப்பட்டு சட்டங்கள் இயற்றப்படும். இன்றைக்கு எங்கள் பகுதிகளில் நானும் அடிப்படையில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தாங்கிறனால எனக்கு தெரியும். சில செழிப்பான கண்மாய் பாசன பகுதிகளில் ஏக்கருக்கு 15 மூடை, விளைச்சலில் கிட்டத்தட்ட அது 3 ஒரு பங்கு. ஆனால் சில இடங்களில், இன்னும் சில இடங்கள்லாம் ஏக்கருக்கு 10 மூடை தான். இப்படி பல்வேறு வகையில் இன்றைக்கி என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த குத்தகை முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, இது வெற்றிகரமாக என்ன செய்யப்படவில்லை, நடைமுறைப்படுத்தப்படவில்லை. வேளாண் துறையில் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம், ஆனால் நிலம் குறைவாக இருந்ததுனால போதுமான அளவுக்கு அவங்களுக்கு பிரித்து கொடுக்க முடியலை. அதுலேயும் அழிப்பை காட்டிலும் தேவையின் அளவு அதிகமாக இருந்த சூழலில் விலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளால் பயனில்லை. பொதுவாக மக்களுடைய தேவை அதிகமாக இருந்துச்சு, ஆனால் அதுக்கு ஈடாக கொடுக்க முடியலை. இதெல்லாம் பொருளாதாரத்தின் சில வார்த்தைகள். அப்போ ஏற்கனவே குத்தகை விவசாயிகள் இணைகிறாங்க, பெருவாரியான விளைச்சலை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, இருக்கிறது கொஞ்சம். இதையும் கட்டுப்பாடு வச்சா அவங்களால எப்படி லாபகரமாக செயல்பட முடியும்? ஆக இப்படி இதனால் இது ஒரு தோல்வியடைந்த திட்டமாக போச்சு. ஆனால் இதில் இன்னொரு காமெடி நடந்தது. பதிவே செய்யாத மறைமுக குத்தகை தொகை, அதாவது மறைமுக குத்தகை முறையும் இருந்துச்சு. இதில் அவங்க நிர்ணயித்ததை விட கூடுதலாகவே வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆக குத்தகைதாரர்களின் உரிமையை பாதுகாக்கவும் குத்தகை உரிமை மர உரிமையாக இயற்றப்பட்ட சட்டங்கள்லாம் வெற்றி பெற வாய்ப்பில்லாமல் போச்சு. குத்தகை ஒப்பந்தங்கள் வாய்மொழியாகவே மேற்கொள்ளப்பட்டதோட ஆவணங்கள்லையும் பதிவு செய்யப்படல. ஆக எந்த நேரத்திலையும் நில உடைமையாளர்கள் தாங்கள் வெளியேற்றப்படலாம் என்ற அச்சத்திலேயே குத்தகைதாரர்கள் வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. அப்போ இந்த குத்தகை சீர்திருத்த சட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. பெரும்பான்மையான நில உடைமையாளர்கள் நினைஞ்சிட்டாங்க, நிலங்களை திரும்ப பெற்று நாங்கள் சொந்தமாக விவசாயம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு அந்த குத்தகை விவசாயிகளவே தங்களுடைய நிலத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் என்று சொல்லி அவங்க ஒரு மறைமுகமான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இந்த திட்டத்தால் பயனில்லாமல் போச்சு. ஆனால் கேரளம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் இந்த நடவடிக்கைகள் ஓரளவு வெற்றி பெற்றுச்சு. என்ன ஒன்றே ஒன்று, நிலப்பிரபுத்துவம் ஒழிக்கப்பட்டது ஒரு குறிப்பிடத்தொகையான வெற்றி. மற்றபடி குத்தகைதாரரை நிலத்தின் உரிமையாளராக ஆக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அந்த நடவடிக்கைகள்லாம் கலவையான முடிவுகள், பாதி வெற்றி பாதி தோல்வி, இந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது நில உச்சவரம்பு. இது தனிநபர்கள் இவ்வளவு தான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். இது 1950க்கு பின்னால் தான் இந்த சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக 1961 நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1972 வரை நில உரிமையாளர் எவ்வளோ நிலங்களை சொந்தமாக வைத்துக்கலாம் என்பதற்கு உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருந்துச்சு. 1972க்கு பின்னால் இந்த அடிப்படை அலகு குடும்பத் தலைவர் என்று மட்டும் இல்லாமல் குடும்பம் என்று மாற்றப்பட்டது. இதனால் நில உடைமையாளர் நினைஞ்சாங்க, தங்களிடம் இருக்கக்கூடிய உபரி நிலங்களை தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரித்து இது பண்ணிக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, நில உச்சவரம்பு சட்டத்திலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இதில் இன்னொரு பிரச்சனை இருந்தது. நிலங்கள் ஒரே மாதிரி இருக்காது. நன்செய் புஞ்சை என்று இருக்கும். நன்செய் என்றால் நல்ல கிணற்று பாசனமோ, ஆற்று பாசனமோ, குளத்து பாசனமோ, ஏரி பாசனமோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம். புஞ்சை என்பது மழையை நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய நிலங்கள். இப்படி இருக்கும். அது மாதிரி அதுலேயுமே என்ன செய்யும்னா, ஒரு போகம் மட்டுமே விளையக்கூடியது, இருபோகம் விளையக்கூடிய நிலங்கள்லாம் இருக்கும். அது மாதிரி இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதே சமயத்தில் இன்னும் சில பிரச்சனைகளும் இருந்துச்சு. எப்படின்னா, பழத்தோட்டம், தோட்டம், மேய்ச்சல் நிலம், அறக்குடை, சமயம் சார்ந்த நிலங்கள், அது மாதிரி கரும்பு பயிரிடக்கூடிய பெருந்தோட்டம், இதெல்லாம் என்ன செய்ய முடியல, பகிர்ந்து கொடுக்க முடியாத ஒரு சூழல். அப்புறம் இது பற்றாக்குறையை உருவாக்கிடும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. ஆக மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டிய இந்த சீர்திருத்தம் நில உச்சவரம்பு சட்டத்தில் வழங்கப்பட்ட சில விதிவிலக்குகளை சிலர் பயன்படுத்திய விதம் குறித்தும் நில ஆவணங்கள் திருத்தம் குறித்தும் விமர்சனங்கள் அந்த காலத்தில் எழுந்தது.
இறுதியில் 65 லட்சம் ஹெக்டேர் நிலம் மட்டுமே உபரி நிலமாக கையகப்படுத்தப்பட்டது. இந்த நிலம் 55 லட்சம் குத்தகைதாரருக்கு தலா ஒரு ஹெக்டேருக்கு சற்றே கூடுதலான நிலம் விநியோகம் செய்யப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் வினோபாவே போன்றவர்கள் இணைஞ்சாங்க. பூமிதான இயக்கம், தங்களுடைய சொந்தமான நிலங்களை மக்களுக்கு தானமாக அளிக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தோற்றுச்சார். அதில் கொஞ்சம் பேர் இணைஞ்சாங்க. பெரும் பண்ணையாளர்கள்லாம் தங்களுடைய நிலங்களை இலவசமாக மக்களுக்கு வழங்க முன் வந்தாங்க. ஒட்டுமொத்த மதிப்பீடு என்ன? நிலச்சீர்திருத்த சட்டம் மிகப்பெரும் வெற்றியை பெறலை. பொருளாதார ரீதியாக நில உரிமையையும் பாதுகாப்பையும் பெற்ற வேளாண் குடிமக்களின் கீழே வேளாண் துறை செழித்து ஓங்கும் என்ற கனவாகவே போச்சு. மேலும் உணரத்தக்க அளவில் செயல்திறனில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. அண்மை காலங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சினால் ஓரளவு வேளாண்மை முன்னேறியது. அதனால் அதிக திறமை வாய்ந்த நிலச்சந்தை ஒன்று ஓரளவு செயல்படுது. இது நீண்டகால வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும்னு நம்புவோம். சமூக நீதி என்ற பரிணாமத்தில் நிலப்பிரபுத்துவ முறையான ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டுச்சு. அது ஓரளவு மக்களுக்கு நற்பயனை அளித்தது. அப்போ நிலச்சீர்திருத்த நடவடிக்கைகள் விவசாயிகளை தங்கள் உரிமைகள் குறித்த அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக மாற்றியதோடு அவர்களை அதிகாரம் மிக்கவர்களாகவும் ஓரளவுக்கு மாற்றியிருக்கு. அப்போ அடுத்தது வேளாண்மையின் வளர்ச்சி. இதை குறித்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.